ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையை ஒத்துக்கலாமா, கருத்து கொஞ்சம் கேட்கலாமா? ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் டே மட்டும் இல்லைங்க, ஒரு மாற்றத்தின் தொடக்க நாள்னு கூட சொல்லலாம். ரொம்ப வருஷங்களாக நம்மளோட முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ப்ரெஷர்னால் மட்டும்தான் ஓட் போட்டாங்க. இல்லாட்டி என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இல்லாமல் தான் ஓட் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் பாலிடிக்ஸில் என்டர் ஆனதுமே நம்ம எதுக்கு ஓட் போடுறோம், ஏன் ஓட் போடணும், யாருக்கு ஓட் போடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு திங்க் பண்ண வச்சுருக்காரு. திங்க் மட்டும் பண்ண வைக்கலைங்க, டிபேட்டும் கூட பண்ண வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அதர் பார்ட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டராகவோ இல்லை இவங்களோட ஓட்டுக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்றத பேச வச்சுருக்காரு. நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம். நான் ஏன் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் ஏன் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, எங்கள் தலைவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளோட வாய்ஸை நமக்கு தகுந்த ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்ததுமே இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அண்ட் ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருமே எங்கள் ஓட்டு என்ன மாற்றிட போகுது, நாங்கள் வந்தவங்க ஒரு ஓட் போடுறதுனால ஒன்றும் மாறிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போது அடித்து பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. எங்கள் ஓட் கூட மாற்றிடலாம்ல, எங்கள் ஒரு ஓட் எங்கள் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிடலாம்லன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அண்ட் எஸ், இது மட்டும் இல்லை, பல யங்ஸ்டர்ஸ் கைவிட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஒரு கோடு ஒயிட் ட்ரெஸ் அண்டு காக்கி பேண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு யுனைட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் இப்போ ஒரு பிளாஸ்டாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் ஃபாரினில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணிட்டு போகிறோம், எங்கள் ஓட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ அடித்து பிடிச்சி தமிழ்நாடு வந்துட்டுருக்காங்க. அட ஆமாங்க, எங்கள் ஒரு ஓட் கூட மாற்றலால, எங்கள் தளபதிக்கு எங்களோட ஒரு ஓட் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் போய் ஓட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட், உங்களுக்கு எந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணால் அவங்க உங்களுக்காக கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள கரெக்டாக வைஸாக சூஸ் பண்ணி ஓட் போடுங்க. அண்ட் த திங் வாஸ், உங்கள் ஒரு ஓட் கூட வேல்யூபிள் தான். எஸ், யுவர் ஒன் vote கேன் சேஞ்ச் எவ்ரிதிங்.